ஐயோ பாவங்கிற மாதிரி தான் இருக்குது நமக்கு சில சமயங்களில் அரசியை பற்றி யோசிச்சா. அரசி இந்த கல்யாணத்தை விரும்பவே இல்லை. ஆனால் அதே சமயத்தில் நம்ம வீட்டையும் சரி, நம்ம ஊர்லேயும் சரி, நம்ம நாட்டிலையும் சரி, பெண்களுக்கான சுதந்திரம் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு அடிமட்டமான ஒரு இடத்துல தான் இருக்கிறதுனால பல நேரங்களில் தப்பே செய்யாமல் பழி ஏற்றுக்க வேண்டியது இருக்கிற மாதிரி நிலமை தான் அவங்களுக்கு. அதனால தான் இப்போ என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, நான் எல்லாரும் முன்னாடி வச்சு நான் ராத்திரி ஃபுல்லாக அவங்க கூட இருந்தாலும் எதுவும் தப்பாக நடக்கலன்னு சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. என் அம்மா அப்பாவை தப்பாக தான் பேச போகிறாங்க. இவன் குடும்பத்தை அவமானப்படுத்திட்டு அந்த கல்யாணத்தையும் நிறுத்திட்டு என் வாழ்க்கையும் அழிச்சிட்டு போயிடுவான். அதனால வேறு வழி இல்லை, நான் கழுத்தில் நானே தாலி கட்டிக்கிறேன்னு தாலி கட்டிட்டு தான் அரசி அந்த வீட்டுக்குள்ளார போனாங்க. ஆனால் ஊர் உலகம்லாம் ஓடி போயிட்டாங்கன்னு பேச அவங்க இன்னும் ட்ராமாவை கண்டினியூ பண்ணிருக்காங்க. கூடவே அங்கங்கே ஜெய ஜெய ஜெயஹோ படத்தில் இருக்க மாதிரி கணவரை மிரட்டி, கணவர் முகத்தில் சாம்பார் ஊற்றி, கணவரை கராத்தே பஞ்செலாம் வச்சு அடித்து கையை முறுக்கி அப்படின்னு பல வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் இது அப்படியே ரொம்ப நாளைக்கு தாங்காதுங்கிறது நமக்கு தெரியும். ஏதாச்சும் ஒரு வகையில் அவங்கள ஒரு சம்பவம் செஞ்சு அவங்கள ஏதாச்சும் ஒரு டார்ச்சர் பண்ணுறதுக்கு சக்திவேலும் குமரவேலும் சேர்ந்து ட்ரை பண்ண தான் போகிறாங்க. அதில் இவங்களை ஏதாவது அடிக்கிறதோ, சூடு வைக்கிறதோ, இல்லை இந்த மாதிரி ஏதாச்சும் டார்ச்சரான விஷயங்கள் அடுத்து செஞ்சாங்க அப்படின்னா, இந்த தடவை அரசியால் தடுக்க முடியாத மாதிரி விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா இப்போ அவங்களோட வாழ்க்கை இன்னமும் பெரிய கேள்விக்குறியாயிடும். இந்த சமயத்தில் ஏற்கனவே அவங்கள பற்றி உண்மை தெரிஞ்ச மீனாவும் ராஜியும் இதை பற்றி எந்த ஒரு ஆக்டும் பண்ணுறதில்ல. அவங்க கழுத்தில் அவங்களே தான் தாலி கட்டினாங்கன்னு தெரிஞ்சும் கூட ஒழுங்காக நடந்துக்க சொல்லுங்கள் அப்படி பண்ணால் குமரவேல்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்களே தவிர இந்த விஷயத்தை வீட்டுக்கு கொண்டு போயிடலாம் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தோணலை. ஏற்கனவே அரசியும் தான் வீட்டில் உண்மையை சொல்லாமட்டதுனால தான் நிலமையில மாட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ இதை வச்சு அடுத்து என்ன மாதிரி பிரச்சனைகள் வரப்போகுதுங்கிறது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் மீனா எப்படி பணத்தை ஏற்பாடு பண்ணாங்க. 10 லட்ச ரூபா பணங்கிறது சாதாரண காசு இல்லை. அப்போ லோனாக அப்ளை பண்ணாங்களா, இல்லை லஞ்சம் வாங்கினாங்களா, இல்லை என்ன மாதிரி விஷயங்களால் இந்த பணத்தை ஏற்பாடு பண்ணாங்க, அதுவும் ஷார்ட் நோட்டீஸில் கேஷா அப்படிங்கிறத வச்சு இன்னமும் ஒரு பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். கூடவே பார்த்தீங்கன்னா தங்கமயில் மேலே உங்களுக்கு அனுதாபம் இருக்கா, இல்லை தங்கமயில் மேலே கோவம் தான் இருக்கா? தங்கமயில் உண்மையிலே சிக்கணும், அவங்க சொன்ன பொய்களுக்கு அந்த குடும்பம் சொன்ன பொய்களுக்கு மாட்டி தவிக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை வேணாம்னு நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லிவிட்டு அப்படியே இந்த கதையில் அடுத்து கதிர்ராஜி ஜோடி உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இருக்கிறதுலே உங்களுக்கு பிடிச்ச ஜோடி எது, ஏன், எந்த கேரக்டர் உங்களுக்கு சுத்தமாக ஒத்து வரல, அது ஏன் அப்படிங்கிறதையும் சொல்லிவிட்டு மறக்காமல் இடம் பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோஸ்லாம் உங்களுக்கு நாங்கள் போட்டால் நோட்டிஃபிகேஷனில் வரும்.